முத்துசெல்வம் தர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையாக சரியாக காலை 10 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. நமது முத்துசெல்வம் தர்மன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஜூன் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் பதிவாகிய மழை அளவுகளும் நம் கடந்த ஏப்ரல் மாதம் வெளியிட்ட தென்மேற்கு பருவமழை எந்த அளவில் இருக்கும் என்கின்ற அந்த அறிக்கையில கொடுத்திருந்தோம். அந்த அறிக்கை சரியாக நடந்திருக்கிறதா? எந்த அளவிற்கு துல்லியமாக நம்ம அறிக்கை நடந்திருக்கிறது? தென்மேற்கு பருவமழையுடைய மொத்தம் 2 அறிக்கைகள் நம்ம கொடுத்திருந்தோம். அந்த 2 அறிக்கையிலுமே இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இந்திய அளவுல குறைவாகவும், கேரளாவுல மிக குறைவாகவும் இருக்கும் என்று நம்ம சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில கேரளா மாநிலத்தை பொறுத்தவரையில் நேற்றுடன் நிறைவடைந்தது தென்மேற்கு பருவமழையுடைய மழை அளவு கணக்கீடு. அதன் அடிப்படையில் கேரளா மாநிலத்தில் இயல்பை விட 13% வரை மழை குறைவாக பதிவாயிருக்கிறது. நம்மளுடைய தென்மேற்கு பருவமழையுடைய அறிக்கையிலேயே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இந்த ஆண்டு கேரளாவில் மழை குறைவாக இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். அப்போது நிறைய பேர் அதை எதிர்த்தார்கள். மழை இந்த ஆண்டு அதிகமாக பதிவாகும், இயல்பை விட கூடுதலாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் நம்ம எதையும் மாற்றல, நம்ம அப்படியே தொடர்ந்து கொண்டே இருந்தோம். இன்றைய தினம் வரைக்கும் கேரளாவில் சுமார் 13% வரை இயல்பை விட கேரளாவில் மழை குறைவாக வந்திருக்கிறது. அதிகபட்சமாக இடுக்கி மாவட்டம், கேரளாவுடைய இடுக்கி மாவட்டத்தில் 35%, கேரளா வயநாட்டில் 36% மழை பற்றாக்குறையாக இருக்கிறது. மிக பற்றாக்குறையாக இந்த 2 மாவட்டங்களில் மழை குறைவாக பதிவாக இருக்கிறது கேரளாவை பொறுத்தவரையில். ஒட்டுமொத்தமாக கேரளா மாநிலத்தை பொறுத்தவரையில் சுமார் 14 மாவட்டம் என்று நினைக்கிறேன். அந்த 14 மாவட்டத்தில் தற்போது வரைக்கும் 12 மாவட்டங்களில் மழை பொழிவு என்பது மிக குறைவாக தான் வந்திருக்கிறது. கேரளா மாநிலத்தில் இதுக்கு முன்னாடியான ஆண்டுகளிலும் இதே போன்று தொடர்ச்சியாக கடந்த 5 ஆண்டுகளிலுமே ஓரிரு இடங்களில் ஒரு சில மாவட்டங்களில் படிப்படியாக மழை குறைந்து வருவதை நம்ம பார்க்க முடியுது. கடந்த 5 ஆண்டுகளில் மழை என்பது கேரளாவில் பெரிய அளவுக்கு இல்லாமல் எப்போதும் பெய்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு சாதாரணமாகவே நல்ல மழை தான் பதிவாகும். அந்த அளவிற்கு அவர்களுக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது. இயல்பை விட கூடுதல் என்கின்ற அளவில் மழை என்பது கடந்த 5 ஆண்டுகளில் பதிவாகல. மிக குறைவாக கேரளா மாநிலத்தில் வயநாடு மற்றும் இடுக்கி மாவட்டம் பெற்றிருக்கிறது. நம்ம மாவட்ட வாரியாக பார்க்கலாம். கேரளாவை பொறுத்தவரையில் ஆலப்புழா மாவட்டத்தை பொறுத்தவரையில் -6% இருக்கு. இயல்பை விட 6% ஆலப்புழா மாவட்டத்தில் மழை குறைவு. அதே போன்று எர்ணாகுளத்தில் -10% குறைவு. எர்ணாகுளம் மாவட்டத்தில் இயல்பை விட 10% மழை குறைவாக பதிவிருக்கிறது. கேரளாவை பொறுத்தவரையில் இடுக்கி பகுதியில் 35% ஏற்கனவே நம்ம சொன்னபடி குறைவாக பதிவிருக்கிறது. இயல்பை விட 35% விழுக்காடு அளவிற்கு மழை குறைவாக பதிவிருக்கிறது. கேரளாவில் கண்ணூர் மாவட்டத்தில் இயல்பை விட 14% கூடுதலாக பதிவிருக்கிறது. கேரளா மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் இயல்பை விட 14% கூடுதலாக மழை பதிவிருக்கிறது. காசர்கோடு மாவட்டத்தில் 2% குறைவாக மழை பதிவிருக்கிறது. கொல்லம் மாவட்டத்தில் -8%. கொல்லம் நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம். கொல்லம் மாவட்டத்தில் இயல்பை விட 8% மழை குறைவாக பதிவாகிறது. கேரளா மாநிலம் கோட்டை மாவட்டத்தில் இயல்பை விட 14% மழை குறைவாக பதிவாகிறது. இதுவும் ஒரு நீர்நிலைகள், எல்லாமே கேரளா பொறுத்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதி தான். ஆனால் இந்த பகுதியெல்லாம் அதிகமான நீர்நிலைகள் கொண்டிருக்கக்கூடிய பகுதி. அதே போன்று கேரளா மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் 19% வரைக்கும் மழை பதிவாகிறது. 19% வரைக்கும் இயல்பை விட குறைவாக மழை பதிவாகிறது. குறைவு தான், நான் சொல்லிக்கிட்டு வரதெல்லாம் குறைவு. அதே போன்று மலப்புரம் மாவட்டம், கேரளாவுடைய மலப்புரம் மாவட்டத்தில் 27% வரைக்கும் மழை குறைவாக பதிவாகிறது. கேரளாவுடைய மலப்புரம் மாவட்டத்தில் -27% வரைக்கும் மழை குறைவாக பதிவாகிறது. பாலக்காடு மாவட்டத்தில், கேரளாவுடைய பாலக்காடு மாவட்டத்தில் இயல்பை விட 10% வரைக்கும் மழை குறைவாக பதிவாகிறது. அதே போன்று பத்தனம்திட்டா பகுதி மாவட்டத்தில் இயல்பை விட 5% கூடுதலாக மழை பதிவாகிறது. 2 மாவட்டம், கேரளாவிலேயே 2 மாவட்டம், கண்ணூரில், அதுக்கப்புறம் நம்மளுடைய பத்தனம்திட்டா பகுதியில் மழை கூடுதலாக பதிவாகிறது. அதற்கு அடுத்தபடியாக திருவனந்தபுரத்தில் இயல்பை விட 1% கூடுதல். திருவனந்தபுரம் மாவட்டத்தில் இயல்பை விட 1% கூடுதலாக மழை பதிவாகிறது. அதே போன்று திருச்சூரில் இயல்பை விட -3% குறைவாக பதிவாகிறது. இயல்பை விட குறைவாக தான் மழை அங்கும் இருந்து கொண்டிருக்கிறது. வயநாடு மாவட்டத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னபடி -36% வரைக்கும் மழை குறைவாக பதிவாகிறது. அதே போன்று கேரளாவுடைய, இப்போ தமிழ்நாட்டில் எப்படி புதுச்சேரி காரைக்கால் வருகிறதோ அதே போன்று கேரளாவுடன் இணைந்து வரக்கூடிய மாஹேயில் இயல்பை விட 4% கூடுதலாக மழை பதிவாகிறது. அதே போன்று கேரளாவுடைய லட்சத்தீவு, இந்த லட்சத்தீவில் இயல்பை விட -17%
குறைவாக பதிவாயிருக்கிறது. ஸோ ஒட்டுமொத்த அளவில் பார்க்கும்போது கேரளாவில் 14 மாவட்டங்களில் 11 மாவட்டங்கள் இயல்பை விட குறைவாகவும் இயல்பை ஒட்டியும் 3 மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் இயல்பான அளவிலும் மழைப்பொழிவு என்பது பதிவாயிருக்கிறது. அடுத்தபடியாக தமிழ்நாட்டை பார்ப்போம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இயல்பை விட -1% தென்மேற்கு பருவமழையில் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரையிலும் பதிவாகிய மழை அளவில் பார்க்கும்போது இயல்பை விட 1% மட்டுமே தமிழ்நாட்டில் மழை குறைவாக பதிவாகிறது. இருந்தாலும் நிறைய மாவட்டங்களில் மழை கூடுதலாகவும் நிறைய மாவட்டங்களில் அதே விதத்தில் மழை குறைவாகவும் பதிவாகிறது. மிக குறைவாக தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் -63% வரைக்கும் தென்மேற்கு பருவமழையில் மழை குறைவாக பதிவாகிறது. அதே போன்று விருதுநகர் மாவட்டத்தில் -47% வரைக்கும் மழை குறைவாக பதிவாகிறது. அதே போன்று 49% வரையிலும் திருப்பூர் மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை குறைவாக பதிவாகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் -60% வரையிலும் மழை குறைவாக பதிவாகிறது. இப்படி தமிழ்நாட்டில் 60%, 64%, 47%, 49% என கிட்டத்தட்ட ஒரு 4 மாவட்டங்களில் மிக பற்றாக்குறையாக இந்த தென்மேற்கு பருவமழை காலக்கெடு அளவில் வந்திருக்கிறது. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த ஆண்டு பொறுத்தவரையில் சென்னை, திருவண்ணாமலை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, வேலூர், அதே போன்று வட மாவட்டங்கள், வட உள் மாவட்ட பகுதிகளில் இந்த ஆண்டு அளவு கடந்த மழை பதிவாகியது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் மிக அதிகமான மழை பதிவாகிய மாவட்ட பட்டியலை பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழையில் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையில் ஜூன் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை பதிவாகிய மழை அளவில் முதல் இடத்தில் இருப்பது திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இயல்பை விட 240% வரையிலும் மழை கூடுதலாக பதிவாகிறது. இந்த ஆண்டு மிக கூடுதலாக நம்பர் 1 இடத்தில் இருப்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் 240% வரை மழை கூடுதலாக பதிவாகிறது. சென்னையை பொறுத்தவரையில் பார்க்கும்போது -38% வரைக்கும் கூடுதலாக பதிவாகிறது. அதே போன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் 29% வரைக்கும் கூடுதலாக பதிவாகிறது. அதே போன்று கடலூர் மாவட்டத்தில் இயல்பை விட 12% வரைக்கும் கூடுதலாக பதிவாகிறது. தருமபுரியில் -23, அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்தில் தருமபுரி திண்டுக்கல் மாவட்டத்தில் குறைவு தான். ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய பட்டியலை பார்க்கும்போது சுமார் 18 மாவட்டங்களை இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் இயல்பை விட குறைவாக பதிவாகிறது. கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களில் 18 மாவட்டங்களை இந்த ஆண்டு இயல்பை விட தென்மேற்கு பருவமழை குறைவாக வந்திருந்தாலும் கூட இயல்பை விட 1% தமிழ்நாட்டில் மழை அளவில் பார்க்கும்போது கூடுதலாக இருக்கிறது. இது நார்மல், 1% தான் குறைவு, நம்ம நார்மலாக தான் இருக்கும். ஸோ தமிழ்நாடு மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு எப்போது தொடங்கும், இனி வரக்கூடிய நாட்களில் மழை நிகழ்வுகள் எப்போது வரும் என்பதை நம்ம பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் நம்மளுடைய கணிப்புகளில் சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட தென்மேற்கு பருவமழையில் சுமார் கேரளாவில் 13%, மாநில அளவில் பார்க்கும்போது கேரளாவில் இயல்பை விட 13% வரைக்கும் விழுக்காடு அளவிற்கு மழை குறைவாக தான் பதிவாகிறது. 100%, 100% நம்ம கணிப்பு சரியாகவே நடந்திருக்கிறது என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதே போன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை பற்றியான தகவலை கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயத்த நம்ம பார்த்துடலாம். இந்திய அளவில் மொத்தம் 280 மாவட்டத்துக்கு மேலே இருக்கு. அதில் கிட்டத்தட்ட இயல்பை விட நிறைய மாவட்டங்களில் அதிகமான மழை தான் பதிவாயிருக்கிறது. இந்திய அளவில் பார்க்கும்போது சுமார் ஒரு 150 மாவட்டங்களை மட்டும்தான் இயல்பை விட குறைவு, இயல்பை ஒட்டி. மற்றபடி எல்லா மாவட்டங்களிலுமே இயல்பை ஒட்டி வந்திருக்கிறது. நம்ம எதிர்பார்த்ததுக்கும் கூடுதலாக தான் இந்தியாவில் மழை பதிவாயிருக்கிறது. நாம் குறைவாக தான் எதிர்பார்த்தோம், ஆனால் கூடுதலாகவே இந்தியா முழுவதுமே மழை பதிவாயிருக்கிறது. இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் பார்க்கும்போது ஒட்டுமொத்த சராசரியில் இந்தியாவில் 7%க்கு மேலே கூடுதலாக தான் தென்மேற்கு பருவமழை பதிவாயிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய கணிப்பு அடிப்படையில் பார்க்கும்போது கேரளாவில் மிக துல்லியமாக இயல்பை விட 13% வரைக்கும் மழை பற்றாக்குறையாக நிறைவடைந்திருக்கிறது. வரும் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிகளுக்கு பிறகு அல்லது 17ஆம் தேதிகளுக்கு பிறகு தமிழகம் மற்றும் புதுவையில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. நாம் ஏற்கனவே சொன்னபடி இந்த ஆண்டு 114 நாள் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் நீடிக்கும். இதில் குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுவையில் இந்த ஆண்டு வலுவான புயல்கள் பொறுத்தவரையில் வட மாவட்டங்களை நோக்கி நகரும். எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமான மழை கிடைக்கப் போகிறது என்பது பற்றியான அறிக்கை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வரும் நாட்களில் நம்ம ஏற்கனவே சொன்னபடி அக்டோபர் மாதம் நாளை மறுநாள் 3ஆம் தேதி முதல் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் படிப்படியாக மழை அதிகரிக்கிறது. வருகின்ற அக்டோபர் 3ஆம் தேதிக்கு பிறகு தொடங்கக்கூடிய மழை தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் அமையும். தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை தான் தமிழ்நாடு மற்றும் புதுவையில். ஆகவே விவசாயிகளை பொறுத்தவரையில் விதைப்பு பணிகளிலும் மற்றும் மழையை நம்பி செய்யக்கூடிய பணிகளை தீவிரப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.